ஒரு பெரிய காட்டின் நடுவே பசுமையாக காட்சி தரும் சிறு வயல் இருந்தது. அந்த வயலில் வாழ்ந்து வந்த ஒரு முட்டாள் கழுதை மற்றும் புத்திசாலியான நரி நல்ல நண்பர்களாக இருந்தனர். கழுதை எப்போதும் தன்னுடைய முட்டாள்தனமான செயல்களால் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வதோடு அதன் விளைவுகளை சமாளிக்க கூட தெரியாத ஒரு தன்மை கொண்டது. ஆனால் நரி எப்போதும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தனது அறிவால் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டது. அந்த காட்டில் மற்ற விலங்குகள் எல்லாம் நரியின் அறிவை பெரிதும் மதித்து அதை வழிகாட்டியாக கருதின. ஆனால் கழுதை மட்டும் தனது மூடத்தனத்தால் நரியின் அறிவை சரியாக பயன்படுத்தவில்லை. ஒரு நாள் காலை கழுதை நரியிடம் வந்தது. நரி, நமக்கு சுற்றி பார்க்க ஒரு நல்ல இடம் தேடிக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று கேட்டது. நரி அதற்கு சிரித்துக்கொண்டு, நான் எப்போதும் மூடத்தனமான வேலைகளில் ஈடுபட மாட்டேன். ஆனால் நீ சொல்வதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உனக்காக என்னால் முடிந்ததை செய்வேன் என்று கூறியது. அதன்பின் அவர்கள் இருவரும் அருகிலிருந்த ஒரு விவசாய தோட்டத்திற்கு சென்றனர். தோட்டம் முழுக்க பசுமையாக திகழ்ந்தது. வயலில் பல்வேறு காய்கறிகள், பழங்கள் மற்றும் பசுமையான புல் இருந்தது. கழுதை அதை கண்டவுடன், இதுவே நம் சாப்பாட்டுக்கு சரியான இடம் என்று கூறி தோட்டத்தில் குதித்து நின்றது. நீ வேண்டுமானால் சாப்பிடு என்று நரி தூரத்தில் நின்றபடி சொன்னது. ஆனால் நம்மை தேடி யாராவது வந்தால் என்ன செய்வாய்? எதுவும் ஆகாது. இந்த தோட்டத்திற்கு யாரும் வரமாட்டார்கள். நாம் யாரும் தண்டனை பெற்று போவதில்லை என்று கழுதை மூடத்தனமாக கூறியது. கழுதை சுவையான காய்கறிகளை சாப்பிட ஆரம்பித்தது. ஆனால் நரி தோட்டத்தில் ஒருவன் இருப்பதை உணர்ந்து, நான் இங்கு இருந்து விடுவதை விட சற்று தூரமாக நிற்கிறேன் என்று கூறி மரக்கன்றுகளின் பின்னால் மறைந்து கொண்டது. சில நிமிடங்களுக்கு பிறகு தோட்டத்தின் உரிமையாளர் வந்தார். அவருக்கு தன் தோட்டத்தில் ஒரு கழுதை காய்கறிகளை சாப்பிடுவது மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது. கையில் ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கொண்டு கழுதையை அடிக்க துரத்தினார். நரி இதை கண்டதும் கழுதையை பார்த்து, நான் சொன்னதை கேட்காமல் நீயாகவே சிக்கலில் விழுந்து விட்டாய் என்று சிரித்தது. கழுதை பின்னர் துன்பத்துடன் வந்து கொண்டு, நரி, நீ சொன்னதை நான் கேட்டிருக்க வேண்டும். நான் எப்போதும் கடினப்பாடம் கற்றுக்கொள்ளாமல் பிழைத்து விடுவேன் என்று கூறியது. கழுதையின் மூடத்தனம் இத்துடன் நிற்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அது நரியை மீண்டும் சந்தித்தது. நரி, நாம் எங்கு சென்றாலும் பிரச்சனை மட்டும் வருகிறதே. இப்போது நீயே ஒரு திட்டம் கூறு. நாம் ஏதேனும் நல்ல விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டது. நரி சிறிது யோசித்துவிட்டு, நாம் இப்போது ஒரு புதிய இடத்துக்கு செல்வோம். ஆனால் எனது அறிவுரைகளை முழுமையாக கேட்க வேண்டும். நீ என்ன செய்வாயா என்று கேட்டது. கழுதை உடனே ஒப்புக்கொண்டது. சரி, நானும் அப்படி செய்வேன். என்னை இப்போது முழுமையாக உன் வழிகாட்டுதலுக்கு ஒப்படைக்கிறேன் என்று கூறியது. அவர்கள் நடந்து செல்லும் வழியில் நரிக்கு பிடித்த இடம் ஒன்றை கண்டது. அந்த இடம் சிங்கம் ஒன்று வாழும் குகைக்கு அருகில் இருந்தது. நரி கண்ணியமாக அந்த இடத்தை தேர்வு செய்து, இங்கேயே நின்று நமக்கான விருந்தை காணலாம் என்று கூறியது. நரி சிங்கத்தை சந்தித்து, சிங்கராஜா, உங்களுக்கு இன்று ஒரு அருமையான விருந்து கிடைக்கும் என்று கூறியது. சிங்கம் ஆச்சரியத்துடன், எங்கு என்று கேட்டது. அங்கு ஒரு மடமையான கழுதை இருக்கிறது. அதுவே உங்களுக்கு பெரிய விருந்தாக இருக்கும் என்று புத்திசாலித்தனமாக சொன்னது. சிங்கம் நரியின் வழிகாட்டுதலை நம்பி கழுதையை தேடி சென்றது. கழுதை அங்கு அலைந்து கொண்டிருந்தது. திடீரென சிங்கத்தை பார்த்ததும் அது திகைத்து, இது என்ன பிரச்சினை? நான் இங்கு எப்படி சிக்கியிருக்கிறேன் என்று புரியாமல் நின்றது. நரி இதை தூரத்தில் இருந்து பார்த்து, மூடத்தனமாக நடந்து கொண்டால் இதுவே முடிவு. என் அறிவுரைகளை கேட்காமல் தொடர்ந்து செயல்பட்டதால் நீ நம்பிக்கையை இழந்திருக்கிறாய் என்று கூறியது. சிங்கம் கழுதையை பிடித்து சாப்பிட முயன்றது. ஆனால் கழுதை கடினமாக போராடியது. இந்த நிகழ்வுகளின் மூலம் கழுதை தனது மூடத்தனத்தால் எவ்வளவு பெரிய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருப்பதை உணர்ந்தது. நரி தனது புத்திசாலித்தனத்தால் மற்ற விலங்குகளுக்கும் ஒரு பெரிய உதாரணமாக மாறியது. இது மூடத்தனமான முடிவுகள் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், அறிவார்ந்த முடிவுகளை எடுக்காமல் செயல்படுவது ஆபத்தான முடிவுகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நல்ல நண்பர்களின் அறிவுரைகளை மதித்து செயல்படுவது பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.